ஒருத்தன் நம்ம முன்னேற்றத்தை சின்ன வயசுலேருந்தே தடுத்திருப்பான். அவன் பல விஷயங்கள நம்மளை தடுத்து நிறுத்தி படிக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் எந்த உதவியும் பண்ணாமல் இருந்திருப்பான். அவன் படித்தவனாக இருப்பான். அப்படி பண்ணுனவனை அவனாலேயே நான் முன்னேறணும், கண்டிப்பாக முன்னேறியே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏதோ தேவை, அவங்களுக்கு ஏதோ தேவைன்றதுனால அவங்க கூட நீ சேரு, எங்களுக்கு தேவைப்படுது அவன் அப்படின்ட்டு. அவங்களும் அவங்கள பகைச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஏன்னா அந்த மாதிரி குவாலிட்டியான ஆள் அவன், யாரு கூடயும் நிலைமையாக இருக்க மாட்டான். அவங்களும் வெறுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தாக்கா எங்களுக்கு அவன் தேவைப்படுறான், எங்களுக்கு அவன் இருந்தால் தான் முடியும் அப்படின்னு இப்போ நீ சேர்ற. ஓகே, நான் ஒன்றும் சொல்லலை. ஆரம்பத்தில் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். இன்னும் சொல்ல போனாக்கா அந்த உறவு வேண்டான்னு நம்ம தடுத்தோம். ஆனால் நீங்கள் அதையும் மீறி போய் பண்ணீங்க. இப்போ உங்கள் உணர்வுகளுக்கு நான் வெயிட் அடிக்கிறதா, இல்லை என்னுடைய உணர்வுகளுக்கு நான் இது பண்ணுறதா? நான் பர்சனலாகவே அந்த குறிப்பிட்ட ஆள்கிட்ட நான் பல பிரச்சனைகளில் நான் ஈடுபட்டிருக்கேன். என்னை தடுத்துருக்காப்புல. அப்போ பர்சனலாகவே நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அப்போ என்னுடைய பாதிப்பு பெருசா, நீ நீ சொல்கிற நீ அவங்க கூட வேணான்னு சொல்லிட்டு கடைசியில் நீ வேணும்னு சொல்கிற உன்னுடைய உணர்வு முக்கியமா? எனக்கு என்னோடய உணர்வு தான் முக்கியம். இதை புரிஞ்சிக்காமல் இந்த திருந்தாத ஜென்மங்கள் அது மாதிரி பண்ணாங்க. அதனால் நம்ம ஒதுங்கியாச்சு. இதுதான். ஒருத்தன் நம்மளை டார்கெட் பண்ணி அடித்து நொறுக்குறான். அவங்க கூட போய் நீ சேருனாக்கா அப்போ என்னுடைய உணர்வுகள் என்ன ஆகுது? உன்னுடைய உணர்வுகள் மட்டும்தான் இங்கே நான் இது பண்ணணுமா என்ன? அதுவும் குறிப்பாக ஒரு சில ஆட்களுடைய உணர்வுகளை நான் புரிஞ்சுக்கணுமா? அப்போ என்னோடய பாதிப்பு